போகிறது வந்து என்ன மாதிரி நாங்கள் வந்து ஷேப்ஸ் ஆட் பண்ணுறோன்னு சொல்லித்தான். இதில் பாருங்க, இந்த டாக்குமெண்ட்டில் பாருங்கள், இது ஒரு ஃப்ளோ சார்ட்டுக்குரிய ஒரு சிம்பிள்ஸ் வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இது என்ன மாதிரி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்படி ஷேப்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னால் இந்த இன்சர்ட் மெனுக்கு நீங்கள் போயிட்டு கிளிக் ஆன் ஷேப்ஸ். இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஷேப்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஷேப்ஸை வந்து நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணி சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, கிளிக் பண்ணி நாங்கள் இப்படி மவுஸால் பாயிண்ட் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி நாங்கள் இதை வந்து விட்டோம்னா ஓகே இது வந்து செலக்ட் ஆகும். இப்போ இது நாங்கள் ட்ரா பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் இதிலேயே வந்து என்ன செய்யலாம்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். மற்றது வந்து அவுட்லைன்ஸ் வந்து அதோட ஸ்டைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டைல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை இதை வந்து டிசைன் பண்ணி கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து தென் இதில் நீங்கள் வந்து அவுட்லைன்ஸ் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த அவுட்லைனோட கலரை வந்து நீங்கள் வந்து மாற்றி கொள்ளலாம். ஓகே, அது மாதிரி இதோட வெயிட்ன்ற வந்து இதோட திக்னஸ் எவ்வளோன்றதா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி திக்னஸையும் நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தோம்னா இதோட ஸ்டைல்ஸ் என்னென்ன மாதிரின்னு சொல்லி இருக்குது. ஓகே, தென் பார்த்தோம்னா ஷேப் ஃபில்லுன்னு இருக்குது. இப்போ இது உள்ளுக்கு வந்து நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணணும்னா நாங்கள் இதில் ஒன்றை வந்து ஒரு கலரை வந்து பிக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அது மாதிரியே இப்போ கிரேடியன் உங்களுக்கு தெரியும். கிரேடியன்னு சொன்னால் இப்போ டபுள் கலர்ஸ் நாங்கள் வந்து ஆட் பண்ணி சூஸ் பண்ணி கொள்ள இயலும். அண்ட் பிக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் இது ஓகே, அது மாதிரி இன்புட்டுக்கு இந்த சிம்பிள் நீங்கள் இதில் வந்து சைடில் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது Ctrl+C, பேஸ்ட் பண்ணுறது Ctrl+V. ஓகே, அடுத்து வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இதை வந்து குயிக்காக கொஞ்சம் ட்ரா பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து arrow. அதே மாதிரி again வந்து இந்த ஷேப், then again arrow, then this shape. ஓகே, இதை ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து ஓட பண்ணுவோம். ஓகே, இதில் பார்த்தா நாங்கள் இதே ஷேப்பில் இதே ஃபார்மெட்லேயே இதே ஸ்டைலே எங்களுக்கு வேணும்னா நாங்கள் முதலே படிச்சிருக்கோம் ஃபார்மேட் பெயிண்டை கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டு நாங்கள் இதில் பேஸ்ட் பண்ணோம்னா இது மாதிரியே வரும். அதே மாதிரி ஃபார்மேட் பெயிண்ட்டு இது. ஓகே, தென் கண்ட்ரோலோட ஷிஃப்டோட V கொடுத்தாலும் அதே ஷேப்பில் வரும். ஓகே, இப்போ இந்த நான் வந்து வேறு ஒரு டிசைன் தான் போட்டிருக்கேன். இப்போ இது எங்களுக்கு வேணும்னா நாங்கள் இதில் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இதில் பார்த்தோம்னா இப்போ இது எல்லாமே வந்து ஒரு செட் தான், ஒரு ஃப்ளோ சார்ட்டுக்குரிய ஒரு செட் தான். இது வந்து நான் ஒரு இடத்த மூவ் பண்ண போகிறேன்டா இது நாங்கள் வந்து இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணணும்னா நாங்கள் இதை வந்து கண்ட்ரோலோட கொடுத்து இப்படி ஒவ்வொண்டா தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். இந்த கண்ட்ரோல் கீயை சேர்த்து நாங்கள் இப்படி தான் சொன்னால் எல்லாமே வந்து செலக்ட் ஆகும். இப்படி நாங்கள் செலக்ட் ஆகி செய்கிற டைமுக்கு நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு போயிருக்க ஒவ்வொரு கோணலுக்கு போவோம். அதே மாதிரி நாங்கள் ஒரு இடத்த சேவ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணும் போதும் இதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து வேறு வேறையாக போகும். அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னா இதை வந்து நாங்கள் வந்து குரூப் பண்ணணும். குரூப் பண்ணினா என்ன நடக்கும்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே செட்டாகவே வந்து நாங்கள் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். குரூப் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் கிளிக் பண்ணுங்கள் எல்லாத்தையும். ஓகே, கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப். ஓகே, இப்போ பார்த்தோம்னா இது வந்து எல்லா இடமும் மூவ் பண்ணி கொண்டு போகும். இனி அடுத்து இதே மாதிரி என்னென்னு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன்னு இப்போ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட். ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டார் உங்களுக்கு இதில் கலர் மாற்றணும்னு சொன்னால் இதில் நீங்கள் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இதில் கொடுத்துட்டு எடிட் டெக்ஸ்ட். தென் அடுத்தடுத்த வீடியோஸில் இதை விட அட்வான்ஸாக நாங்கள் வந்து ஷேப்ஸை வச்சு இந்த மாதிரி நாங்கள் வந்து டாக்குமெண்ட் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, see you in next video. Thank you, bye.